ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். தை மாதம் வருகின்ற இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையை நாம் அனைவருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்பொழுது நாம் இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை செய்வதனால் நாம் நினைத்தது கட்டாயமாக நடக்குமாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு வழிபாட்டை நாம் தை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் செய்து விட்டோம் என்றால் தை மாதம் முடிவதற்குள் நாம் வேண்டியது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது அந்த தை மாதம் முடிவதற்குள் நடக்கும். அது மட்டுமல்லாமல் நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதுவும் இந்த தை மாதம் முடிவதற்குள் அதற்கும் ஒரு வழியானது கிடைத்துவிடும் என்பது போல மகா பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே தவற விடாமல் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையை அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ உறவினர்களோ அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து இந்த தை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் இந்த ஒரு வழிபாட்டை செய்து வந்தோம் என்றால் நாம் நினைத்த காரியங்கள் அப்படியே, அதாவது தை மாதம் முடிவதற்குள் கட்டாயம் நடக்கும் என்பது போல கூறியிருக்கிறார்கள். என்பது போல நீங்களும் உங்களது உறவினர்களிடம் கூறி அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். அதாவது அனைவருமே பூஜை அறையில் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு முதலாவதாக ஒரு டப்பாவை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். இந்த டப்பாவானது புது டப்பாவாக இருந்தால் மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் அனைவரின் வீட்டிலுமே கொண்டக்கடலையானது இருக்கத்தான் செய்யும். இந்த கொண்டக்கடலையை வைத்தான் நாம் இந்த ஒரு வழிபாட்டை செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக நமது வீட்டை சுத்தபத்தமாக வைத்திருக்க வேண்டும். முடிந்தால் அலசி விடுவது கூட மிகவும் நல்லது. வீட்டில் உள்ள அனைவருமே இந்த ஒரு வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக அசைவம் எதுவும் சேர்க்காமல் இருந்தால் மிகவும் நல்லது என்பது போல கூறியிருக்கிறார்கள். எனவே தவறாமல் வீட்டில் உள்ள அனைவரும் அசைவம் சேர்க்காமலும் வீட்டை சுத்தபத்தமாக அதாவது வீட்டை சுத்தபத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கப்புறமாக நாம் நமது வீட்டு பூஜை அறையில் கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் புதிதாக வாங்கி கொண்ட பிளாஸ்டிக் டப்பாவோ கண்ணாடி டப்பாவோ உங்களால் எந்த டப்பா வாங்க முடியுமோ அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் 2-3 பேப்பர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளை காகிதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் கோடுகள் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இருக்கின்ற வெள்ளை காகிதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கப்புறமாக ஒரு பேனாவையும் நீங்கள் அதனுடன் எடுத்து வைத்து பூஜை அறையில் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு பூஜை அறையில் விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு வழிபாட்டை செய்ய தொடங்குங்கள். முதலாவதாக அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கிறது அல்லவா, அதில் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி திறந்து வைத்து கொண்டு அதற்கப்புறமாக வெள்ளை காகிதம் இருக்கிறது அல்லவா, அந்த வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை எழுத வேண்டும். அப்படி இந்த வெள்ளை காகிதத்தில் எழுதுவதற்கு முன்பாக அந்த வெள்ளை காகிதத்தின் மேலே இந்த ஒரு ஸ்லோகத்தையும், அதாவது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு அதற்கப்புறமாக நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அதன் கீழே எழுத வேண்டுமாம். ஓம் சீம் க்ரீம் சீம் சர்வ மங்களாய பிங்களாய ஓம் நமக. இந்த ஒரு மந்திரத்தை அந்த வெள்ளை பேப்பரை நீங்கள் முழு பேப்பராக வைத்திருந்தாலும் பரவாயில்லை, அதை நீங்கள் பாதியாக கிழித்து கொண்டாலும் பரவாயில்லை. இந்த ஒரு வெள்ளை பேப்பரின் மேலேயோ கீழேயோ நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை எழுதி கொள்ளுங்கள். மேலே எழுதினாலும் பரவாயில்லை, கீழே எழுதினாலும் பரவாயில்லை. மேலே இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்றால் கீழே உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை எழுதி அது தீர்ந்துவிடும் என்பது போல நீங்களே உங்களது கைகளால் எழுத வேண்டும். அந்த பேனாவின் நிறமானது, அதாவது சிவப்பு கலரோ அல்லது ப்ளூ கலரோ அந்த பேனாவின் நிறமானது இருந்தால் மிகவும் நல்லது. அப்படி எழுதிவிட்டு அதே மாதிரி அதாவது ஒரு பேப்பரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள் தீர வேண்டுமோ அந்த ஒரு பிரச்சனையை மட்டும்தான் எழுத வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கும், அதாவது உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எத்தனை காரியங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எத்தனை இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பேப்பரிலும் ஒன்று மட்டுமே எழுத வேண்டும். அதே போன்று உங்களுக்கு எத்தனை பேப்பர்கள் தேவைப்படுமோ அத்தனை பேப்பர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பேப்பர்கள் அனைத்துமே சரிசமமான அளவில் தான் இருக்க வேண்டும். ஒரு பேப்பரானது அதிகமாகவும் ஒரு பேப்பரானது குறைவாகவும் இருப்பது என்பது மிகவும் தவறு. சரியான அளவில் தான் அந்த பேப்பர்களானது இருக்க வேண்டும். அப்படி அந்த பேப்பர்களை நீங்கள் எடுத்து அதற்கு மேலே நீங்கள் முதலாவதாக இந்த ஒரு மந்திரத்தை எழுதி அதற்கப்புறமாக நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எழுதிவிட்டு அந்த பேப்பரை 4ஆக மடக்கி கொள்ளுங்கள். மடக்கி அந்த டப்பாவிற்குள் முதலாவதாக அந்த பேப்பரை போட்டு விடுங்கள். பேப்பரை போட்டுவிட்டு அதற்கு மேலே கொண்டக்கடலை அந்த டப்பா முழுவதுமாக நீங்கள் போட்டு விடுங்கள். நீங்கள் சிறிய டப்பாவாக வாங்கி வைத்து கொண்டால் கொண்டக்கடலையானது கொஞ்சமாக பயன்படுத்துவீர்கள். பெரிய டப்பா வாங்கினீர்கள் என்றால் கொண்டக்கடலையானது அதற்கேற்றவாறு நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த கொண்டக்கடலை உங்களது வீட்டில் இருக்கின்ற கொண்டக்கடலை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. எனவே தவறாமல் இப்படி நீங்கள் அந்த வழிபாட்டை செய்து அதற்கப்புறமாக அதனை நீங்கள் நன்றாக அந்த
டப்பாவை வந்து பூட்டி உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். உங்களது குடும்பத்தில் இருக்கின்ற யாரையுமே தவிர வேறு யாருக்கும் அந்த டப்பாவானது உங்களது பூஜை அறையில் இருக்கிறது என்று தெரியக்கூடாது. அந்த அளவிற்கு நீங்கள் வந்து வைத்து விடுங்கள். இதனை வந்து தை மாதம் முடியும் வரை உங்களது வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்துவிட்டு இந்த டப்பாவுக்கு வந்து சந்தனம் குங்குமம் இடுவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில், அது மட்டுமல்லாமல் சாம்பிராணி புகை போடுவது போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. இப்படி நீங்கள் இந்த தை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட வழிபாடுகளை நீங்கள் செய்து வாருங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேறும். அதற்கப்புறமாக அந்த கொண்டக்கடலையும் அது மட்டுமல்லாமல் அந்த பேப்பரை எடுத்து எங்கேயாவது பத்திரமான இடத்தில் வந்து வைத்துவிட்டு, அந்த கொண்டக்கடலை நன்றாக இருந்தால் நீங்கள் உங்களது வீட்டில் கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லது ஓடுகின்ற தண்ணீரில் நீங்கள் வந்து கரைத்து விட வேண்டும். அந்த ஒரு பேப்பரை எடுத்து உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று அந்த உண்டியலில் வந்து அந்த பேப்பரை போட்டு விடுங்கள். அதன் பின் நீங்கள் நினைத்த காரியங்கள் கட்டாயமாக நடைபெறும். தை மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு நீங்கள் நினைத்ததும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் என்னென்ன எழுதினீர்களோ அது ஒன்று கட்டாயமாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் இந்த தை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.